திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட ஒரு பெரிய போட்டா ஒன்று ரெடி பண்ணி திருப்பி அவன் அதே கடல்ல அப்படியே போவான். அப்போவும் அவனுக்கு என்ன ஆகும்னா திருப்பி அதே மாதிரி ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஏதோ ஒன்று வந்து டமால் டிமின்னு இடிச்சு திருப்பி அவன் தண்ணியில் விழுந்துருவான். செம்ம டென்ஷன் ஆகி திருப்பி தீவுக்கு போயிடுவான் ஸ்விம் பண்ணிட்டு. இப்போ நாள் கழிச்சு நல்ல இதை விட ஒரு பெரிய போட்டா ஒன்று ரெடி பண்ண சொல்லிட்டு ஒரு பெரிய போட் ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த போட்டில் போவான். அப்போ போகும்போது ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி வரும். என்னன்னு பார்த்தா அது கலர்ல இருக்கிற ஒரு ஆமை. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆமை தான் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியத்தை அந்த ஆமை அடிக்கலான்னு போவான். அந்த ஆமை கொஞ்சம் மறைஞ்சிரும். திருப்பி அந்த ஆமை என்ன பண்ணோம்னா அந்த போட்டை இடிச்சு கீழே தள்ளி விட்டுரும். ரொம்ப டென்ஷனாகி திருப்பி அவன் அந்த தீவுக்கு வந்துடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆமை அந்த தீவு போகிறோம். அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், ஐயோ இந்த ஆமையை விடக்கூடாது, ஏன்னா இது நம்மளை இங்கேருந்து போகவே விட மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆமையை அடிக்க போவான்.